நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நண்பர்களே, நான் நம்முடைய நண்பர்கிட்ட விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது தான், எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாலையும் பேசியிருக்கேன். இது அது மாதிரி இல்லையே, இது ஏதோ வேற விதமாக இருக்கு. ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. அதாவது நாம் முதல் முறை சந்திப்பவர்கள் எப்பொழுதும் நம்ம சந்தித்திருக்கிறோமே என்று தோன்ற வைத்தால் அதுதான் குடும்ப விழா அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் அறிவிப்பாளர்லேருந்து தொடங்கி கேப்டன் பிரதாப், பிரசாத், நடராஜன் ஐயா, அமர்நாத், இப்படி எத்தனையோ பேரை நான் வேதநாயகம் என்று எத்தனையோ பேர் எனக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம், இன்னைக்கு பழகிறோம் அப்படி நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, என்னைக்கோ பழகியிருக்கோம், அதனால தான் இன்னைக்கு சந்திக்கிறோம் அப்படின்னு. இது போன்ற சொந்தங்கள் தான் நீடித்த உறவுகளாக, நிஜமான உறவுகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் நம்முடைய இந்திரா அவர்களுடைய சொற்பொழிவு முன்னாடி கேட்டிருக்கீங்க? முதல் முறை கேட்டவர்கள் யார்? நான் இப்போதான் முதல் முறையாக கேட்குறேன். பிரின்சிபல் மேடம் கூட உட்காந்து பேசுனதுங்கிறது இன்னைக்கு தான் முதல் முறை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும்தானே இருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கூட்டி வைப்பதே இறைவன் லீலை, கொண்டாடுவதே மனிதன் வேலை. கூட்டி வைப்பது இறைவன் லீலை, கொண்டாடுவதே மனிதன் வேலை. அதுதான் செலிப்ரேட்டிங் லைஃப் அப்படின்ட்டு சத்குரு எடுத்து சொல்றார். இந்த சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி பார்த்தா பிரின்சிபல் மேடம் இந்த புத்தகத்தை பற்றி பேசி முடித்த பிறகு நான் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறது தான் நியாயம். அது என்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் அதுதான் முறையான செயலாக. லேசாக கேட்டு பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் பேசினா போதும்னு சொல்லுவாராங்கன்ட்டு. அப்படி இல்லை, 45 நிமிஷம்ட்டு இப்படி மாட்டிப்பீங்களோ. கனவிலே கண்ணன், நினைவிலே கண்ணன், கனவும் நினைவும் கலந்து மயங்கும் கவிதையாவும் கண்ணன். கனவிலே கண்ணன், நினைவிலே கண்ணன், கனவும் நினைவும் கலந்து மயங்கும் கவிதையாவும் கண்ணன். கனவும் நினைவும் கண்ணன், கவிதையாவும் கண்ணன். கனவும் நினைவும் கண்ணன், கவிதையாவும் கண்ணன். தன்னை உருக்கி கரைந்து போகும் தவத்தின் கனலில் கண்ணன், தானில்லாத லஹரியில் தழுவும் உறவு கண்ணன். சரிதானா? தன்னை உருக்கி கரைந்து போகும் தவத்தின் கனலில் கண்ணன், தானில்லாத லஹரியில் தழுவும் உறவு கண்ணன். கவலையாவும் கன்னியராகி அவர்கள் நடுவில் கண்ணன், கவலையாவும் கன்னியராகி அவர்கள் நடுவில் கண்ணன். திசை தொலைந்து திணறும் போது தெருவின் முனையில் கண்ணன், திசை தொலைந்து திணறும் போது தெருவின் முனையில் கண்ணன்.
தவத்தின் கனலில் கண்ணன் தழுவும் உறவு கண்ணன் கவலை நடுவில் கண்ணன் தேருவின் முனையில் கண்ணன் கனவிலே கண்ணன் நினைவிலே கண்ணன் கனவும் நினைவும் கலந்து மயங்கும் கவிதையாவும் கண்ணன் சொல்ல மறந்த வார்த்தை உள்ளே சுழலும் ஜோதி கண்ணன் சொல்லி முடிந்து ஓய்ந்த பின்னும் தொடரும் மௌனம் கண்ணன். என்ன சொல்வீங்க? சொல்ல மறந்த வார்த்தை உள்ளே சுழலும் ஜோதி கண்ணன் சொல்லி முடிந்து ஓய்ந்த பின்னும் தொடரும் மௌனம் கண்ணன் எல்லையாவும் தீர்ந்த போது என்னாகும்? எல்லையாவும் தீர்ந்த போது இன்னும் இன்னும் கண்ணன் எல்லையாவும் தீர்ந்த போது இன்னும் இன்னும் கண்ணன் எதிரில் தோன்றி மறைந்து சீரிக்கும் இதயவாசன் கண்ணன் எதிரில் தோன்றி மறைந்து சீரிக்கும் இதயவாசன் கண்ணன் சுழலும் ஜோதி கண்ணன் தொடரும் மௌனம் கண்ணன் இன்னும் இன்னும் கண்ணன் இதயவாசன் கண்ணன். அங்க கைதட்டினா தான் இங்க தண்ணி கொடுக்க முடியும். இது வந்து ஒரு நூல் அறிமுகம் விழா அப்படி எனக்கு தோணல. இதை பற்றி பேசக்கூடிய எந்த தகுதி எனக்கு கிடையாது. ஏன்னா இதை சொன்னவர் சத்குரு. அது ரொம்ப அழகாக தொகுத்திருக்கிறவர் வந்து சுபா, எழுத்தாளர் சுபா அவர்கள். அவருக்கு ஒரு மனமார்ந்த கரவல்லியால் நம்முடைய நன்றியை நம்முடைய கொண்டாட்டம் என்ன? நம்முடைய கொண்டாட்டம் என்ன? காட்டுப்பூ நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறது. காட்டுப்பூவினுடைய வாசம் இன்று அந்த வாசமும் வண்ணமும் நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறது. இதுதான் நம்ம கொண்டாடக்கூடிய விளிம்பு. சரி, இந்த புத்தகத்தெல்லாம் தலைப்பு திடீர்னு விஜய் வந்து போதும் ஒரு வரையில் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வரையில் முடிக்கலாம். என்ன வாட் வாஸ் கிருஷ்ணாஸ் டீச்சிங் அப்படின்னு கேட்டால், நீ என்ன செய்யணும்னு விரும்புகிறார் கிருஷ்ணன் அப்படி கேட்டால், அது முதலே சொல்கிற சத்குரு, சமநிலை பிறழாத மூளை, அதே சமயம் கண்மூடித்தனமாக உருகும் இதயம். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் கிருஷ்ணன். வேற எந்த வழியிலையும் கண்ணனை பிடிக்க முடியாது. எங்க தமிழ் வாத்தியார் சொல்வார் திருவள்ளுவரை பத்தி, தம்பி நீ என்ன முயற்சி பண்ணாலும் அந்த ஆள் சீண்டு மட்டும் எப்பவுமே சிக்காரியா கையில் இருப்பார். வள்ளுவருக்கு அப்படின்னா கண்ணனுக்கு இன்னும் யோகேஸ்வரேஸ்வரேஸ்வரேஸ்வரன் அப்படின்னு சொல்றது கூட இட் இஸ் பில்லிட்லிங் கண்ணா கிருஷ்ணா அப்படின்னும் போது எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அது எப்படி அவர் ஆனால் அணுக முடியாது, நெருங்கவே முடியாது அப்படின்னா எதுக்கு வரணும்? அவருக்கு தேவையில்லையே. ரமண மகர்ஷி 16 வயசுல அவருக்கு அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் கண்ட பிறகு 53 ஆண்டுகள் அந்த மலையோடு மலையா அங்கே வீட்டு இருக்க காரணம் என்ன? விதிய, நம்முடைய நல்ல விதி, நம்முடைய நல்ல வினை அவர் அங்கே உட்கார்ந்தார். அது போலத்தான் இப்போ கண்ணன் இறங்கி வந்தான்னா சத்குரு வந்து கண்ணனை ஒரு வரலாற்று மனிதனாக பார்க்கிறார். இதிகாசம் அப்படின்னா இது நடந்தது என்று பொருள். புராணம் வேறு, இதிகாசம் வேறு. ஸோ ஒரு வரலாற்று மனிதர், வரலாற்று நாயகனாகத்தான் பார்க்கிறார். அதனால்தான் அந்த வருஷ கணக்கு சொல்றார். 3500 ஆண்டுகள் என்னும் பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3500 ஆண்டுகள் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அது கதை நடந்ததுன்னு பார்த்தா 5000 வருஷம்.
சோதிட ஆராய்ச்சி வல்லுநர்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலில் கிமு 3100 அப்படின்னா 5000 வருஷம் ஆச்சு இல்லை, கிமு 3100 தான் மகாபாரதத்தினுடைய காலமாக கொடுக்குறாங்க. ரொம்ப அதோட கம்மியாக கொடுக்கணும்னா 2658 ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சத்குரு அப்படி போகிற போக்கில் அப்படி பேச்சல் சொன்னால் தானே. ஆனால் இது போகிற போக்கில் சொன்ன பேச்சை மட்டும் இல்லை, நாம் போக வேண்டிய போக்கை நிர்ணயிக்கக்கூடிய பேச்சு. அதுதான் இன்னைக்கு இப்படி நூலாக நமக்கு 100 வடிவில் அழகாக வந்திருக்கு. சமநிலை பிறழாத மூளைன்றத நடராஜன் சொன்னா என்ன சொல்வார்? ஈக்வைபாய்ஸ் தான் சமநிலை பிறழாத மூளை. அதே சமயம் கண்மூடித்தனமாக உருகும் இதயம்னா என்ன? சென்ஸ் ஆஃப் அபேண்டன். இது ரெண்டையும் கம்பைன் பண்றாரு சத்குரு. சாதாரண செய்ய மாட்டாங்க. இப்போ சமநிலை பிறழாத மூளையின் பொழுது இன்டெலெக்சுவல் ஒரு வெல்பீயிங் ஆர் இன்டெலெக்சுவல் ஹை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கல சத்குரு. இப்படி நினைச்சிருந்தாருன்னா அதை சொல்லியிருக்க மாட்டார். இந்த புத்தியின் மூலம் வந்து நீ அடைஞ்சிருக்க முடியாது, கண்ணனுடைய பாதங்களை தொட்டு விட முடியாது. என் நண்பர் ஒருத்தர் சொல்வார், வெறும் புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல்கள் பூஜைக்கு சேர்வதில்லை, கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி சேராவிடில் உள்ளம் தொடுவதில்லை. அந்த இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை தளர்த்துவது இதயத்தை பறிகொடுக்கும் உருக்கம் தான். அந்த உருக்கம் வேண்டுங்கிற, அதனால கண்மூடித்தனமாக உருகும் இதயம். அது என்ன கண்மூடித்தனமாக உருகும்? காரணம் இருக்கக்கூடாது. காரணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை பாரு கண்ணதாசன். சிந்திச்சா தருவியா? எச்சரிக்கை உணர்வு வந்துடும்ல. மனிதன்கிட்ட மட்டும் இல்லை, இறைவனே எதிர் வந்து நின்னார் நம்ம சிந்திச்ச வச்சுங்க சத்தம், அதோட போச்சு. அந்த வாய்ப்பை நம்ம இழந்தோம்னு அர்த்தம். அதனால கண்மூடித்தனமாக உருகும் இதயம் அப்படின்னு வச்சார். இப்போ ஒரு குழந்தை வருதுன்னு வைங்க, பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை தையாத்தக்கா நீங்க உள்ள வந்ததுன்னா யாராவது நீங்க என் பேச்சை கேட்பீங்களா? இப்பவே கூட கேட்க மாட்டீங்க, அப்போதான் கேட்க பாரு. ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் எல்லார் கவனமும் அந்த குழந்தை மேலே போகுது? அது எந்த வீட்டு குழந்தையோ ஆணோ பெண்ணோ கருப்போ சிவப்போ தெரியாது, ஆனால் கட்டாயமா போகும். என் கவனமா மைக்காவது அது நேரம் அதை தான் பார்த்துட்டு இருப்போம். ஏன்? நாம என்றைக்கோ தொலைத்து விட்ட தூய்மையை அந்த சின்ன குழந்தையின் கண்ண கருத்துமே இருக்கு. இத ஒரு இன்டெலெக்சுவல் அனாலிசிஸ் நமக்கு நினைவுபடுத்துமா? பகவத்கீதையை நினைவுபடுத்துமா? நினைவுபடுத்த அந்த இன்னசென்ஸ் தேவையா? அதுதான் சமநிலை பிறழாத மூளையோடு கண்மூடித்தனமாக உருகக்கூடிய இதயம் சேரணுங்கிறார். இந்த காம்பினேஷன்ல தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய விமோசனமே அடக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் நீங்க பிரம்மசூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம், ஔவையாருடைய ஆத்திச்சூடி, இப்படி எத்தனையோ சூத்திரங்கள் இருக்கு. நீங்க அந்த வரிசையில் வச்சு பார்க்கும் பொழுது சத்குரு சொன்ன இந்த சூத்திரம் இன்றைக்கு நாம இதை கொண்டாட தொடங்கி இருக்கின்ற இந்த சூத்திரம், இதுதான் எதிர்காலத்தை வாழ வைக்கும் சாத்திரமாக மாறும். அது வரணும். நமக்கு தப்பிச்சிட்டோம். நான் மரபின்மை இந்த முத்தையாட்ட பேசும்போது, முத்தையா தப்பிச்சிட்டோம்டா எப்படியோ அப்படின்னு தப்பிச்சிட்டோம். குருநாதன் ஒருத்தர் வந்தாரு, நம்ம வாழ்க்கை மாறி போச்சு இல்லையா? வாழ்க்கை மாறிச்சுன்னா என்ன, நம்முடைய சூழ்நிலைகள்லாம் மாறிடுதா? அப்படி கிடையாது. திடீர்னு நம்ம அழகாயிடுவோமா? என்ன, நம்ம அதெல்லாம் ஆக முடியாது. நம்ம எல்லாம் அறிவு வந்துருச்சா? அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் வாழ்க்கை மாறி போச்சு. ஏன்? நம்முடைய பார்வை மாறி போச்சு இல்லையா? அதாவது வாழ்க்கையில் நிம்மதி என்பது சூழ்நிலைகள் மாறுவதால் வருவதில்லை. என்றைக்கு நாம சூழ்நிலையை காட்டிலும் உயரமாக நிற்க கற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நிம்மதி வருகிறது. அது இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போதே அதை விட உயரமாக நிற்க நாம கற்றுக்கொண்டோமானால் துன்பத்தில் நமக்கு தள்ளாட்டம் வராது. எவனுடைய தலை இன்பத்தில் கிறுகிறுப்பதில்லையோ அவனுடைய கால்கள் தான் துன்பத்தில் தோழாமல் இருக்கும். அதை கற்றுக் கொடுக்கும் சூத்திரம் தான் சத்குருவுடைய இந்த வாக்கியம்னு நான் ரொம்ப 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 ஆழமா அனுபவிச்சு
உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த நூல் வந்து எனக்கு ஒரு வாசிப்புக்கு உரிய நூலாக தெரியவில்லை, வாழ்வதற்குரிய ஒரு கையேடாக தெரிகிறது. ஹேண்ட் புக் ஃபார் லிவிங். மேயர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் லிவிங், லிவிங் இஸ் லைவ்லி எக்ஸிஸ்டன்ஸ். அந்த லைவ்லி எக்ஸிஸ்டன்ஸ் தான் அவர் சொல்லக்கூடிய இந்த கொண்டாட்டம், வாழ்க்கையை கொண்டாடுவது என்பது. அது இந்த அவருடைய பேச்சு மூலமாகவே சாத்தியம். அவரே ஒருத்தர் பார்க்கும் பொழுது, கண்ணனை பார்க்கும்போது, கண்ணனை விட்டுடுது. இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒருத்தர் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பார்க்குறவங்க சில பேர் வந்து என் பேச்சை ஏற்கனவே கேட்டவங்களா இருப்பீங்க. ஓ இவனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் கூட ஏற்படலாம் இருக்கு. அது ஒரு பார்வை. பார்க்காத ஒரு முதல் முறையாக பேச்சு கேட்குறோம், அது யார் இது பேசுவான் போல இருக்கே, கேட்போம், என்ன பேசுவான் கேட்போம் அப்படின்னு தோணும். மூணாவது வந்து இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதிர பிரின்சிபல் மேடம் இருக்காங்க, டயத்துக்கு பெல் அடிச்சிடுவாங்க, அவங்க விட்டாங்கன்னா இவர் போஸ்டரே ஒட்டிடுவார் பக்கத்தில், விஜய் சீக்கிரம் முடிச்சிடுவார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தர் பார்வை ஒரு மாதிரி இருக்கு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 97 வயசு ஆக போகுது. நம்ம இப்போவும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்னடா 2 கேள்வி கேட்பாங்க, எத்தனை பேர் வந்திருந்தாங்க. இது ஓரளவுக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, சொதப்பாமல் பாடினியா. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 97 வயசுல கூட ஸ்ருதி பிசகாமல் பாடுவாங்க அம்மா. எனக்கு என்னைக்காவது ஸ்ருதி சேருமா எனக்கு நான் முடிச்சிட்ருக்கேன். அதுதான் பார்க்கும் பிள்ளைக்கு இருக்குது. அதனால் எல்லாரும் ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு விதமாக தான் பார்ப்போம். ஒரே ஆள் தான், நம்ம பார்க்குற பார்வை வேற விதமாக தான். கண்ணனை பொறுத்த மட்டிலும் அப்படித்தாங்கிறது சத்குரு நமக்கு காட்டுறாரு. துரியோதனன் பார்வை எப்படி இருக்கும்? அதாவது வாஸ் an incarnation of jealousy and envy. அவ்வளோ பொறாமையினுடைய மொத்த வடிவம் தான் துரியோதனன். அவன் எப்படி அவன் நல்ல பார்வை பார்ப்பான்? வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்துருந்தான்னா துரியோதனுடைய கேரக்டருக்கே அது இழுக்கு இல்லையா? அவன் அப்படிதான் பார்த்தான். அவர் சகுனி சொல்றத இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை சத்குருவை தவிர. அவன் கடவுளாகவே இருந்து விட்டு போகட்டுமே, அதனால என்னங்கிறான் சார். துரியோதன தேவைதான் ஆயிடுச்சு. இந்த வார்த்தை சத்குரு சொல்லியிருக்காரு. அதுல அவன் தான் கடவுளாகவே இருக்கட்டுமே, அதனால என்னப்போ நம்ம அவனை ஜெயிச்சார். இந்த கையில இந்த அரிப்பு இருக்கு பாருங்க, தாயத்தினுடைய அரிப்பு. யாரு பார்க்க மாட்டான், எதை எவ்வளோ வைக்கிறேன்னு தான் அவன் பார்ப்பான். கரெக்டா அந்த கேரக்டரை பிடிச்சு சத்குரு சொல்றார், அவன் கடவுளாகவே இருக்கட்டுமே. அங்கே முடிஞ்சு போச்சு. கிருபாச்சாரியாரோட மகன் வைலதேயன் வந்து 3 வார்த்தையில் நான் சொல்றேன் அப்படிங்கிறான். கிருஷ்ணன் யாருன்னு கேட்கிறான். 3 வார்த்தையில் சொல்றேன், சொல்லுங்க. கடவுள் கடவுள் கடவுளே தான் அப்படிங்கிறான். அது அவனுடைய பார்வை. அவன் கிருஷ்ணனுடைய மாமன் அக்ரூரன். கிருஷ்ணனை பார்த்தா நீ என்ன சொல்லுவ? கிருஷ்ணன் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா நீ என்ன சொல்லுவ அக்ரூரான்னு கேட்கிற. நம்பிக்கை. நம்பிக்கை இல்லையா? நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பி விட்டோம். கும்பிட்டு எந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. பாரதி இங்க எழுதின பாட்டு. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, இது 4 மறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், நாம் அதிக வரம் பெறலாம். இது பாரதியாருடைய மெட்டு. இந்த பாட்டு இங்கே ஏற்றப்பட்ட பாட்டு. தேசமுத்து மாரிக்கு பாரதியார் போட்ட பாட்டு. அதனால தான் நான் அமர்ராஜிட்டையும் நடராஜன்ட்டையும் சொன்னேன், இது பாடம் பெற்ற திருத்தலம், பாரதியாரால் பாடம் பெற்ற திருத்தலம் அப்படின்னு. இப்போ மாமன் அக்ரூர்னா அவ அப்படி இருக்கான். சிகண்டிக்கு கண்ணனை பத்தி அபிப்பிராயம் கிடையாது. பீஷ்மரை கொல்றதை தவிர, பீஷ்மருக்கு சபதத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. இந்த எல்லாத்தையுமே தான் போட்ட சபதத்தினுடைய வழியாக அவர் பார்க்கிறார். அதனால்தான் வியாசர் சபைக்குள்ள நுழையும் பொழுது பீஷ்மர் அவரை வணங்கி நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது வியாசர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் வயதான கண்களை ஓயாமல் அழுவதற்கு தயார்படுத்திக்கொள். நீ இப்படி சொல்லிட்டீங்க. ஆமா, நீ எல்லாவற்றையும் இந்த உலகத்தையே இந்த வாழ்க்கையே உன் சபதம் என்கின்ற கண்ணாடி வழியாகத்தான் பார்க்கிற. அதுக்கு இதுதான் மிச்சமாகும், இதுதான் உனக்கு கிடைக்கும்ன்றார். சிகண்டி அவரை பொருட்படுத்தவே இல்லை. ராதை
அவதாங்க எல்லாத்தையும் மாத்திட்டா. நமக்கு கண்ணனை அடைவதற்கான வழியை காட்டியது ராதை. அவள் ராதையே கிடையாது, அவதான் பாதை. கண்ணனை அடைவதற்கான பாதை. பிரின்சிபல் சொன்னாங்கல்ல, அவன் எங்க வேணா யாரோடு வேணா இருக்கட்டுமே, எனக்கு என்ன போச்சு, அவன் எப்போதும் எங்கிட்ட தானே இருக்கான், என் கூட தானே இருக்கான். இது எத்தனை பேரால சொல்ல முடியுது? நம்பிக்கை இருப்பவர்களால் சொல்ல முடியும். நம்பிக்கை சோதனைக்கு உட்படுத்தப்படுமா? படும். தெய்வம் சோதிக்காது. நாம் எந்த சோதனையிலும் வெற்றி பெற மாட்டோம் என்று தெய்வத்துக்கு திண்ணமாக தெரியும் என்பதனால் தெய்வம் ஒருபோதும் நம்முடைய தன்மைகளை சோதிக்காது. ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய நம்பிக்கைக்கு சோதனை வரும். உங்கள் நம்பிக்கை மீது நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கண்ணன் உணர்த்துகின்ற have faith in your faith என்பதுதான் டீச்சிங். அந்த நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? நான் நல்ல திடமா நம்பணுன்றதுக்கு வழி இருக்காங்க. அதுதான் ராதை காட்டின வழி. காதல் தான் வழி. எவன் மனத்திலே அன்பு பக்தியாக பரிமளித்து காதலாக கனிகிறதோ அவனுடைய நம்பிக்கை தான் பூரணமாக இருக்கும். நான் 2001 கும்பமேளா போயிருக்கும் பொழுது என் கண்ணார பார்த்தேன். நம்பிக்கைன்னா என்னங்கிறத பார்த்தேன். ஆண்டு வருமானம் 6000 ரூபாய்க்கு உட்பட்ட ஏழை மக்கள், ஆண்டு வருமானம் 6000 ரூபாய்க்கு உட்பட்ட ஏழை மக்கள் நெடும் தொலைவு தன்னுடைய மனைவி மக்களை அழைத்து கொண்டு நடந்து வருவார்கள். கையில் தலையில சுமையா அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க அந்த ஜாவர் ரொட்டி, சோளத்து ரொட்டி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, இதை தவிர வேற அவங்களுக்கு காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அந்த நாகா சாதுக்கள் முதல்ல ஸ்நானத்துக்கு போய் இறக்கி பண்ணின உடனே அந்த மண் எடுத்து விபூதியா பூசிப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களை அடைந்த சந்தோஷம் இருக்கும். அந்த அந்த தருணத்தில் நாகா சாதுக்கள் நடந்து போய் இந்த முதல் ஸ்நானம் செய்வதற்காக போனோம்னு அவர்கள் நடந்த பாதையிலிருந்து அந்த பாத தூளியை எடுத்து விபூதியாக பூசிக்கொள்வார்கள். அவர்கள் திரும்பி செல்லும் போது they will be beaming with joy. அது மாதிரி அந்த 6000 ரூபாயில ஒரு சிறுவாடு சேர்த்து சாதுக்களுக்கு கொடுப்பாங்க, தானமா கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு என்னமோ அவர்கள் நடந்து போகும்போது பின்னாலேயே பரமேஸ்வரன் அவர்களை பின்பற்றி செல்லுகிறான் என்று. இந்த நாட்டிலே இன்றைக்கும் பண்பாடு மிஞ்சி இருக்கிறது என்றால், பக்தி பிழைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒருபோதும் பண்டிதர்கள் காரணம் இல்லை. எழுத படிக்க தெரியாத எண்ணற்ற பாமரர்களின் பக்தி தான் காரணம் என்பதை இன்றைக்கு நான் உணர்வதற்கு காரணம் அன்றைக்கு வாழ்ந்த, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராதை தான். அதைத்தான் சத்குரு நமக்கு எடுத்து காட்டுகிறார். கண்ணனை காட்டிலும் ராதையை நேசிப்பவர்கள் அந்த பக்தர்கள். அப்படி அதே ராதை, நான் பிருந்தாவுக்கு போயிருக்கேன், மதுராவுக்கு போயிருக்கேன். கோவிட் டைம்ல ஒரு மாஸ்க் கூட பார்க்க முடியாது. என்னையா இப்படி ராதே ராதே மாஸ்காக மண்ணை கட்டி அதுட்டு போறோம். நான் அது சரின்னு சொல்லலை, அவங்களுக்கு அது சரியா இருக்கு. ஒரு கேஸ் இல்லையே அங்க. பொத்தி பொத்தி வச்சு என்ன கண்டோம், போயிட்டு துங்கையிலே வாங்கி விட்ட மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலே போச்சு, போயிடுது. ஆனா ராதையா நாம இருந்தோம்னா, அவளுடைய காதலை நாம பற்றி கொண்டோம்னா, இப்போ இந்திராமா நமக்கு சுட்டி காட்டினாங்கல்ல, உயிர் பிரிகின்ற தருணத்தில் கூட வாழ்க்கையை மரணத்தின் மூலம் கொண்டாடக்கூடிய வித்தை நமக்கு கை. இது ஒரு ஃபன் அப்படின்னு தோணி, வாழ்க்கை ஃபன்னு தோணினா தான் மரணம் என்பது ஃபன்ங்கிறது முடியும். வாழ்க்கையே பெரிய சுமையா இருந்தா மரணம் என்ன எவ்வளவு பெரிய சுமையா இருக்கு தெரியுமா? ரிலீஸ் நினைச்சுக்கிறாங்க. இருக்க ஒருபோதும் வாழ்க்கைக்கு மரணம் ஒரு மாற்றாக இருக்க முடியாது. வாழ்க்கை கொண்டாடுறவங்களுக்கு மரணம் கூட ஒரு சாதாரண நிகழ்வோ, நீயா சரி வந்துக்கோ அப்படின்ட்டு போயிடும். அது மாதிரி ராதை தான் கண்ணன் என்பவன் எங்கே எவரோடு இருந்தாலும் எப்போதும் என்னுடன் தான் இருக்கிறான்.
இதை என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது ஞாபகம். நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல், நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல், பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஏற்பட்ட வாக்கியம். சூரியன் அப்படித்தான். எனக்கு சூரியன் சொந்தம், உங்களுக்கு இல்லையா சூரியன்? உங்களுக்கும் சொந்தம். ஆனா எனக்கு முழுக்க முழுக்க சொந்தம். உனக்கு மட்டும் முழுக்க முழுக்க. அப்ப எனக்கு அப்ப சொல்லு, நீ சொல்லு, நான் சொல்றேன். எனக்கு முழுக்க முழுக்க சொந்தம் சொல்லு. சொன்னியான நீ ராதையா, இல்லைன்னா வேதனை தான் உனக்கு. அவன் எங்கட போக முடியும்? இங்கதான் இருக்கான். ராதை காட்டிய அந்த பாதையில் நடந்துதான் பாஞ்சாலி அந்த குருட்ட தர்பாரிலே அவமானப்படுத்தப்பட்ட போது அதனுடைய விளக்கமாக நிரூபணமாக பாஞ்சாலி நின்றார். நீங்க சுட்டி காட்டினீங்கல்ல, அதுதான். என்ன செய்தார் பாஞ்சாலி? அவள் அவமானப்படுத்தப்பட்ட போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால, ஸ்ரீகிருஷ்ண கவசம் என்று ஒரு மந்திரத்தை சொன்னால. ஒண்ணு கிடையாது. கிருஷ்ணா, if this is all right for you, it is okay with me நினைச்சா உடனே காப்பாற்றப்பட்டார். அந்த கணமே அவள் காப்பாற்றப்பட்டார். இது உனக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம் என்று நினைத்த அந்த தருணத்திலேயே பாஞ்சாலி கண்ணனால் காக்கப்பட்டார். எனவே யார் யாருக்கு எப்படி என்பது அவர் பார்வைதான். அதுதான் அவன் என்று சொல்ல முடியாது. இதுதான் சத்குரு பார்வையற்றவர்கள் யானையை தடவி தடவி பார்த்து சொன்ன அந்த கதையை ரொம்ப விலாவரியா நம்முடைய விழா எலும்புகள் குறுங்க சிரிக்க வைக்கும்படி அதை சொல்லி இருப்பார். நெஞ்சமெனும் வானத்தில் நிலவே கண்ணன், நேரில் அவன் உயிர் நண்பன், கும்பிட்டாலோ கொஞ்சம் வரும் சிறு குழந்தை, தவறு செய்தான் கொட்டுவதில் குளவி. பாரதியாரும் வருது. இது என்னுடைய தான், மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுக்கல. நெஞ்சம் என்னும் வானத்தில் நிலவே கண்ணன், நேரில் அவன் உயிர் நண்பன், கும்பிட்டாலோ கொஞ்சம் வரும் சிறு குழந்தை, தவறு செய்தால் கொட்டுவதில் குளவி, தோளை கொடுக்கும் தோழன், விஞ்சிடவே முடியாத விஸ்வரூபன், வீரமிக்க சாரதி, விளங்கா மாயன், வஞ்சகத்தில் கைதேர்ந்த மன்னன், எங்கள் வாழ்வின் ஒளி யசோதைக்கோ சின்ன பிள்ளை. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தருமம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். எதுக்கு வந்தான்? தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணாசன் அறிஞ்சோ அறியாமலோ சொன்னார். சத்திய வாக்கு. நம்முடைய துயரங்களை தீர்ப்பதற்காகத்தான் அவன் வந்தான். எப்படி தீர்ப்பான்? இதோடு உங்கள் துயரங்கள் எல்லாம் போச்சு ஒண்ணாத. எத்தனை வாட்டி போர்டில் அழிச்சாலும் திரும்ப திரும்ப இந்த எழுத்துக்கள் வரும். ஆக நமக்கு அதற்கான வழி, அந்த வழிதான் அவன் காட்டுகின்ற கிருஷ்ண லீலை என்று சத்குரு எப்படி பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தோட கீதை முடிஞ்சு போயிடும். அதை தாண்டி அடுத்த அத்தியாயத்தை படிக்க வேண்டிய தேவையே முழுக்க அதுல சாங்கிய யோகத்துல எல்லாம் முடிஞ்சு போகும். அதே மாதிரி முதல் அத்தியாயத்திலேயே இந்த புத்தகத்தில் அவர் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டார் கிருஷ்ணரை பத்தி. அதுக்கப்புறம் தகவல் தான் வழி தடம் என்பது முதல் அத்தியாயத்திலேயே சொல்றார். ஏன்னா நம்முடைய பொறுமை, நம்முடைய ஆர்வம், இதனுடைய எல்லைகள் சத்குருவுக்கு தெரியும். அதனால முதல் சாப்டரை தாண்டுவானா இல்லையான்னு தெரியாது. மொத்தத்தையும் முதலே சொல்லி வைப்போம். ஐயோ அது பிடிச்சிக்கிட்டான்னா அதுலயும் அவன் தப்பிச்சிருவான்ற மாதிரி வச்சிருக்காரு. என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு தெரியுமா? தப்பிச்சிட்டாரு. இப்போ கொஞ்சமாவது அவனை பத்தி நம்ம கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய லீலையை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண லீலையை தொடர்ந்து அவர் விளக்குறார். கிருஷ்ண லீலைக்கு 3 சொற்கள் பயன்படுத்துறார். எனக்கு அது அதாவதுங்க, ஒரு குரு பேசும்போது இட் மே சவுண்ட் கேஷுவல், பட் தி மீனிங் இஸ் நாட் கேஷுவல். மீனிங் இஸ் நாட் கேஷுவல். அப்படி நம்ம எடுத்தோம்னா விட்டுருவோம், கோட்டை விட்டுருவோம். அவன் குரு பேசும்போது சாதாரணமாக தானே பேசுறாரு அவர் சத்குரு. மக்களே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் செய்தி சொல்றது இல்லையே, ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் ஆட்டம் பாட்டம்
கொண்டாட்டம். மூணே சொற்கத்தான் சொல்றார். லீலை என்பது என்ன? ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். யாரோட சேர்ந்து ஆடணும், யாரோட சேர்ந்து பாடணும்? எல்லாரோடையும் தான், எல்லாரோடுமா. ஆமா, முதல்ல வாழ்க்கையோடு. வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைன்னா என்னங்க? பிறப்பு, வளர்ச்சி, பிணி, தேய்மானம், இறப்பு. இதை தாண்டி இன்னொன்று இருக்குங்களா? நீங்க பில்கேட்ஸா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, இந்த 5 தானுங்களே. பர்த், growth, disease, decay, death. 5 தானே இருக்கு. கொண்டாடுன்றாருங்க. இதை எப்படி கொண்டாடணும்? ஒரு கணத்தையும் உணர்ந்து வாழ். இப்போ விட்ட மூச்சு மீளுமா, இழுத்த மூச்சு நீளுமா? தெரியாது, தெரியாது. விட்ட மூச்சு மீளுமா, இழுத்த மூச்சு நீளுமா? யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனா அது போட்டோம், உத்தரவாதம் கொடுக்கல, அது பரவாயில்ல. மூச்சு விடுறல்ல, மூச்சை கவனிங்க. விடுற மூச்சு எங்க போகுதுன்னு பாரு. அப்ப திரும்ப மீளுதான், மீளுங்க. அதான் தெரியுது, இல்லைன்னா என்ன பேசிட்டு இருப்பியா? அதோட மீண்டு வரும்போது அதை கொஞ்சம் கவனியே, அது என்ன செய்யுதுன்னு பாரு. அப்ப என்ன ஆகுது? இது வரைக்கும் மனசுதான் நம்மளை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருந்தது இல்லைங்களா? மனசுதான் போட்டு நம்மளை புரட்டி எடுக்குது. மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சா மனசு காணாம போயிடுது. கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்குது, திரும்ப வந்துடும். ஐயோ, எவ்வளவு அது சாதாரண விஷயமா மனசு. பாரதியார் 2 வரியில சொல்றார், மனமே மனமே என்ன சொல்றார்? ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய், அடுத்ததில் நில்லாமல் அடுத்தடுத்து உலாவுவாய். இல்ல, எந்த ஒன்றையே எங்க வாத்தியார் நான் சொல்லுவார், எது உனக்கு உதவாதோ, எது உன்னை படுகொழியில தள்ளுமோ அந்த ஒன்றையே பற்றி ஊசலாம். அன்னைக்கே அவன் சொன்னானே நம்மடையன்னு சொன்னான், அன்னைக்கே அவன் நம்மடையன்னு சொன்னான். அதுக்கு குரு சொல்றாரு, எவனோ ஒரு மடையன் உன்ன மடையன்னு சொன்னா, அதுக்கா 3 நாள் தூக்கம் போச்சுன்னா நீ சாதாரண மடையனோட மாங்காய் மடையன். அது மாதிரி மூச்சை கவனிச்சோம்னா இந்த மனசு இந்த கிரிகிரி அப்படின்னு தெலுங்குல இது வராது. இந்த கிரிகிரி செய்யுது, அது செட்டில் ஆகும். அப்போ கொண்டாடலாம், வாழ்க்கையை கொண்டாடலாம். அடுத்த கடன் இருக்கும்போது தெரியாது. ரைட்டு, அவ்வளோதான், இப்போ ஜாலியாது. இப்போ மரணத்துக்கு அப்புறம் என்ன? அது மரணம் வரும்போது பார்த்துக்கலாம். வர்றதுக்குள்ள அதை பற்றி எதுக்கு 1000 கேள்வி? வரும்போது பார்த்துக்கலாம். யார் நிற்கிறாங்கிறது பார்ப்போம். நீங்க இருக்கீங்க, சத்குருவை நம்பிக்கொண்டு வாழ்கின்ற நீங்கள், உங்களுக்கு இந்த கேள்வியே வரக்கூடாது. இப்ப நான் சொன்ன முழுக்க முழுக்க அவன் எனக்கு சொந்தம் ராதையால டிக்ளேர் பண்ண முடியுதே, அது மாதிரி இப்பொழுது மரணம் வந்தா என்ன? மரணம் வந்தா நான் சத்குருடைய பாதத்தில் சேருவேன், கரைவேன் சொல்லணும். அது நீங்க அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமே அல்ல, நம்பிக்கையின் மூலமாக பெறுகின்ற வெகுமதி. அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கையில் உங்களை நிலைநாட்டுவது அவர் மேல் நீங்கள் கொண்டிருக்கும் காதல். அவ்வளவுதான். இது மாதிரி விஷயம் எப்படி பேசுறதுன்னு என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு அருமையான சூத்திரம் கொடுத்தார் நடராஜன். ஆம்பிளிஃபை ட்ரூத், சிம்பிளிஃபை ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கும். ரொட்டேரியன்ஸ் லைக் ஜிங்கிள்ஸ் லைக் திஸ். ஆம்பிளிஃபை ட்ரூத், சிம்பிளிஃபை ஃபேக்ட்ஸ். சத்தியத்தை விரித்து சொல், விவரங்களை சுருக்கி சொல். இதுதான் சத்தியம். அப்போ எல்லாருக்கூடையும் நம்ம ஆடணும், பாடணும், கொண்டாடணும். வாழ்க்கையோ நம்மை நேசிப்பவர்களோடு கொண்டாடணும். நாம் நேசிப்பவர்களும் எப்பவுமே அது டேலி ஆகும் சொல்ல முடியாது இல்லையா? உணர்ந்து கைதற்றார் விஜய். சரி, நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், சில நேரத்தில் அது சேரும், எப்பாவது வாட்டி சேரும். போட்டுக்கிட்டே இருந்தா தாயம் ஒரு நாளைக்கு விடுங்கள, அது மாதிரி போடும். அப்படி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அது அது அழகா ஒரு டாஃபி கொடுக்குற மாதிரி அப்படி கொடுத்துட்டு சத்குரு மடக்கிறார். உன் எதிரிகளோடு ஆடி பாடி கொண்டாடுறார். எதிரிகளோட ஐயோ எவமேவ துவயாக்காரியம் அஸ்மத் வைரி விநாசனம்ட்டு துர்கா சப்த ஸ்லோகியில சொல்றீங்க. இந்த எதிரிகள் உனக்கு வெளியில எதிரிகள் இருக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா?
உள்ள இருக்கிற எதிரிகள் பத்தாதா? அதை விட பலமான எதிரிகள் வெளியில உண்டா? உண்டா? கிடையாது. ஏவமேவ துவயாக்காரின் அஸ்மத் வைரி விநாசனம் தும் துர்காய நமக போது அகத்திலே இருக்கக்கூடிய எதிரிகள், நம்முடைய பொறாமைகள், ஆசைகள், அபிப்பிராயங்கள், எதிர்பார்ப்புகள், அதனால் விளைந்த ஏமாற்றங்கள், தீர்மானங்கள், அதனால் தீர்ந்து போன நல்ல பொழுதுகள், இதெல்லாம் தானே எதிரி. அப்போ அது கூட எப்படிங்க நான் கொண்டாட முடியும்? அது எப்படி நான் பாட முடியும்? அது கூட எப்படி ஆட முடியும்னா, அதை நீ ஆட வைக்கிறது தான் ஆட்டம். உன் இஷ்டத்துக்கு அதை ஆடணும், அதனுடைய இஷ்டத்துக்கு நீ ஆடக்கூடாதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உன் எதிரிகளோடு நீ ஆடி பாடி கொண்டாடும்போது சிரிப்பு வரணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, எல்லார் கையிலையும் ஒரு சர்ச் லைட் வச்சிருக்கோம். இப்படி லைட் போகும். ஓ இவனு வேணாம், இவர் ஒரு 60% போடலாம். இவரா ஓகே, இதில் 70 கொடுக்கலாம், அதில் வந்து ஃபெயில். என்ன மாதிரி எல்லாத்துலேயும் மார்க் வாங்கி கணக்கில் அதில் பாதாளத்தில் இருப்பேன் நான். அது மாதிரி இப்படி நம்ம ஒரு சர்ச் லைட்டை வச்சு எல்லாரும் எடை போடுறோம், மார்க்கு போடுறோம், எடை போடுறோம். இவன் வந்து வேஸ்ட்டுங்கிறோம், இவன் அப்படிலாம் சொல்கிறோம். என்றைக்கோ பை ஆக்சிடென்ட் அப்படி கையில் எழுதி அந்த லைட்டு நம்மளை பார்த்து திரும்பிச்சுன்னு வைங்க, எப்படி இருக்குன்னு தெரியுமா மக்களே, எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, இதை விட ஒரு ஒஸ்டா ஒரு கோமாளி, இதை விட ஒரு முட்டாள் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் உண்மையில் அதுதான் கொண்டாட்டத்தின் தொடக்கம். எப்போ நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அது உங்களுக்கு தென்பட்டதுன்னா யாருடைய குறையும் பெரிய குறையாக தெரியாது. எல்லாருடைய நிறையும் நீங்கள் கொண்டாடக்கூடிய நிறையாக இருக்கும். அது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேன். அவனை பார்த்தியா எப்படி பாரு, பிரின்சிபல் மேடம் பாரு, பாட்டி டீச்சராக போயிருக்க வேண்டியவங்க, தமிழ் வாத்தியாராக வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். இதை பார்க்கலன்னு வைங்க, இந்த நிறை தெரியாது. மற்றவர்களுடைய நிறை நம் கண்ணில் பட வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற குறைகள் தான், நம்முள்ள இருக்கின்ற குறைகள் தான் வெளியிலே குறைகளாக தெரிகின்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளிருக்கும் எதிரிகளோடு ஆடி பாடி கொண்டாடுன்றது எனக்கு பெரிய ஒரு விளக்கமாக கிடைச்சது. அப்படி அப்புறம் சொல்லிக்கிட்டே வந்து இறுதி கணத்தோடு நடனம் ஆட வேண்டும். எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த டான்ஸ் ஆஃப் டெத்துன்னா எது? அது கம்ப்ளீட் ஆகும். அது அதை போய் தனியாக ஆட விடுங்க, என்னதான் எடுத்துன்னு போகிறேன் நானும் ஆடுறவா அப்படி சொல்லிட்டு அது கூட சேர்ந்து ஆடணும். டான்சிங் வித் டெத்னு அதை மாற்றிட்டார். டான்ஸ் ஆஃப் டெத் என்பதை டான்சிங் வித் டெத் என்று சத்குரு மாற்றிட்டார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அது. இதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று செய்யணும், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுன்றேன். துரத்தும். கெட்ட விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா எப்படி துரத்துதோ, அது மாதிரி நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா துரத்தும். ஒரு பழக்கம் தான் இக்னரன்ஸ் லைக் விஸ்டம் இஸ் அ ஹேபிட். அறிவும் ஒரு பழக்கம் தான், அறியாமையை போல. அப்படி நம்ம அதை வச்சுக்கலாம். விளையாட்டுத்தனமா இருக்கணும்ன்றீங்க. அப்போ ஆமா, விளையாட்டுத்தனமா தான். should not take anything seriously இருக்கு. விளையாட்டுத்தனமா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? டேக் லைஃப் கேஷுவலி, டேக் லிவிங் சீரியஸ்லி. லைஃப் வேற, லிவிங் வேற. வாழ்க்கை வேற, வாழுதல் வேற. உணர்ந்து நம்ம ஒரு கணத்தையும் எப்போ கவனிக்க தொடங்குகிறோமோ, உணரத் தொடங்குகிறோமோ, கொண்டாடத் தொடங்குகிறோமோ, அப்போதான் வாழ்க்கை என்பது வாழுதல் என்கின்ற பரிமாணத்தை அடைகிறது. அதுதான் விளையாட்டுத்தை. நம்ம டேக் லைஃப் கேஷுவலி. இது ஒன்று, ஏன்னா எந்த நேரத்தில் ஒன்று ஆஃப் ஆகிடும் சுவிட்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆமாம் இல்லையா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாக்கி இருக்கியான்னு சொன்னால் விடுவானா? விட மாட்டான். போதும், நீ பேசின வரைக்கும் போதும், அவங்க கேட்டதும் போதும், நான் உன் உயிர் எடுக்கிறேன்னு நினைக்காத, அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன். இதுக்கு இவ்வளவு சிரிப்பு தேவையா? நியாயமா இருக்காது. வாழ்க்கையோடு இணைந்து நடனமாட வேண்டும் அப்படின்னா அதான் பிரின்சிபல் நமக்கு காட்டினாங்க. நெஞ்சு நிறைய அன்பு, மனம் நிறைய மகிழ்ச்சி, உடல் முழுக்க உற்சாக துடிப்பு. அடே விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடதரும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன்,
அசைவுறு மதி கேட்டே இதை அருள்வதில் உனக்கு அதுவும் தடை உள்ளதோ? கேளுங்க, எப்படி கொடுக்காம போக முடியும்? எப்போ நீ இந்த சைடு வந்துட்டீங்க வச்சீங்கன்னா அப்போ அவருக்கு தான் பிரச்சனை. இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கோம் பாருங்க, இந்த சைடில் இருக்கும்போது நம்ம சங்கரம் பிள்ளையா தான் இருக்கோம். அருமையான கேரக்டர் சங்கரம் பிள்ளை நான் தான்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்படி அவர் சொல்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்பர் தான் ப்ராக்டிஸ் தான் நம்பிக்கை அப்படி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதுன்னு பாரதி மாதிரி கேட்கணும். உங்கள் ஊரில் தான் சார் கேட்டார் பாரதியார், இந்த மணக்குள்ள விநாயகர்கிட்ட தான் வரம் கேட்குற லட்சணம் பாரதியார். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. ஏன்னா இப்படி அர்த்தம். கணபதி கேட்க ஏன்டா டேக் டவுன்ங்கிற, நீ தானே ஸ்டெனோகிராஃபரை தானே வேலை செஞ்ச, நீ வியாசர் சொல்ல எழுதிக்கல, நாங்களும் படிக்கல. அதை எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. சரி சொல்லு. மனதில் சலனம் இல்லாமல், எடுத்தோன்னு மௌனம், மனதில் சலனம் இல்லாமல். அப்புறம் மதியில் இருளே தோன்றாமல், never should darkness engulf me, never should darkness doubt enter my intellect. ஓகே சரி. மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். யார் நினைக்கும் போது? இவரை கேட்டீர்கள் இல்லை, என்னதான் நீ நினைக்கும் போது கிட்ட, நான் நினைக்கும் போது இல்லை இல்லை மௌனம் தானே கேட்குறேன், இப்போவே கொடுத்துட்றேன். அதுதான் நீ இப்போ கேட்டேன்னா நான் பிரிட்டிஷாருக்கு எதிராக எவன் கட்டுரை எழுதுறது, இந்த நாட்டு மக்களை எவன் தட்டி எழுப்புறது, நான் பாஞ்சால சபதம் எழுதி முடிக்கல தெரியுமா, பாண்டிச்சேரிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படின்னு அவன் சொல்றான். நான் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். எழுதிட்டு பேனா போடுறதுக்குனால கணபதி போதுமாப்பா, முடிஞ்சுதா, எல்லாத்தையும் சொல்லிட்டே இதையும் ஒன்று சேர்த்துக்க. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாய, you are obliged to give me all. இப்படி கேட்கணும் கஷ்டம். இங்க வந்தப்பறம் அதை கேட்க முடியும், அங்க இருந்துட்டு கேட்க முடியாது. புலம்பினா கிடைக்காது. எந்த ட்ரேட் யூனியன் மீட்டிங்லயாவது அழுது ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்களா? மிரட்டித்தாங்க சாதிச்சிருப்பான். ஆனா அந்த மிரட்டல் ரொம்ப அழகா அன்பா, 2 பேரும் வந்து ரொம்ப பாலிய ஸ்நேகிதர்கள் மாதிரி பேசிப்பாங்க பாரு. மேனேஜ்மெண்ட்டும் ட்ரேட் யூனியனும் பார்க்க ரொம்ப அழகாக காட்சி. நடிகர் திலகம் அதெல்லாம் தாண்டி போய் ரொம்ப அழகாக பார்க்க. அது மாதிரி எனவே வாழ்க்கையோடு இணைந்த நடனம் ஆட வேண்டும். இல்லை ஒரு டிஸ்க்ளைமர் போடுறோம். டிஸ்க்ளைமரில் ஒரு வார்னிங், ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. விளையாட்டில் மட்டும் ஈடுபட்டு விட்டு பின்னணியில் இருக்கும் ஆழமான பொருளை தவற விட்டு விடக்கூடாது. கேஷுவலாக நம்ம எடுக்கும்போது டேக் லைஃப் கேஷுவலி பட் டேக் லிவிங் சீரியஸ்லி சொன்னேன். அது மறந்துடக்கூடாது. எதற்காக இங்கே வந்தோம், நாம் என்ன அடைய வேண்டும் என்று சத்குருவாகிய இவரும் ஜகத்குருவாகிய அவரும் விரும்புகிறார்கள் என்பதை பார்க்கணும். சங்கரன் பிள்ளை கரடி வேட்டைக்கு போன கதையாகும். சரி, அது வேண்டாம். இந்த மாதிரி நிறைய இதை எப்படி பயில்வது? நெஞ்சு முழுக்க அன்பு, மனம் நிறைய மகிழ்ச்சி, உடல் நிறைய உற்சாக துடிப்பு. எப்படி பண்றது? நமக்கு யோசனை வரும். இப்படி ஒரு ரெசிபியா போட்டு பார்க்கணும். கான்சியஸ்னஸ் அட் பீஸ், மைண்ட் இன் ஹாப்பினஸ், பாடி அட் ரெஸ்ட். அலைவர் பாடி அட் ரெஸ்ட்னா நீட்டி படுத்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பதறக்கூடாது, உடம்பு பதறக்கூடாது. உடம்புல பதற்றம் இருக்குன்னா மனசுல பதற்றம் இருக்கு அர்த்தம். இது எப்படி பயில்வதுன்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. நீங்க இன்னர் இன்ஜினியரிங்லாம் பண்றீங்கல்ல, இதையும் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். கண்ணை மூடிக்குங்க. எவ்வளவு நேரம்னு உடனே கேள்வி வரும். ஏன் எவ்வளவு நேரம் மூடிக்க முடியும்? பெருசா ஒன்றும் மூடிட முடியாது. கண்ணை மூடுங்கள். யார் வந்தாலும் கண்ணை திறங்கள். சாதாரண என்ன சொல்லுவாங்க, யார் வந்தாலும் கண்ணை திறக்க கூடாது. இவர் அப்படி சொல்ல, கண்ணை மூடுங்கள்.
யார் வந்தாலும் கண்களை திறவுங்கள், திறந்து எதிரே இருப்பவர் யாரானாலும் அவர்களை அன்போடு பாருங்கள். நினைக்கிறீங்க சுலபன்ட்டு? யார் வந்தாலும் இந்த யார் வந்தாலும் பெருசா கோடிட்டு ரெட்டிங்ல போட்டுக்கணும். யார் வேணா வருவாங்க. நம்முடைய வினை, நம்முடைய தகுதி ரெண்டு ஒன்று தான். வைங்க, அது எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். பாருங்க. அப்படியா? சரி. அப்போ என்ன சொல்றாரு, ரொம்ப அந்த இன்டெலெக்சுவலி அலர்ட் அப்படின்றாங்கல்ல, அப்படி இருந்தா உங்களுடைய கருணையை நீங்களே புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். இது ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் விஜய். நீங்கள் முழுக்க முழுக்க புத்தி சுவாதீனம் உடையவராக இருந்தால் உங்களால் கருணை மயமானவராக இருக்க முடியாது. உள்ளத்தில் கொஞ்சம் உன்மத்தம் வேண்டும். உள்ளத்தில் கொஞ்சம் உன்மத்தம். ஏன்னா மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா சொல்றாரு. எனக்கு திருமணம் நடந்த உடனே ஒரு கவியரங்கம் ஏற்பாடாச்சு எங்க வீட்டில். பத்மா சுப்பிரமணியம் வந்து பிரேயர் சாங்லாம் பாடி தொடங்கி வச்சாங்க. இதெல்லாம் நல்லா தான் போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவை வந்து நீங்கள் வரவேற்புற சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஆபத்தா போச்சு. அவர் என்ன சொன்னார், ஒருவன் கவிஞனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் கோவையாக தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கின்ற விதத்திலே அவனுடைய சிந்தனை செல்லக்கூடாது. கிட்டத்தட்ட சித்தப்பிரமை படித்தவன் போல, புத்தி சுவாதீனம் இல்லாதவன் போல இருப்பவன் தான் கவிஞனாக இருக்க முடியும். அந்த வகையில் பார்த்தால் கவிஞனாவதற்கு முழு தகுதியும் என் மகனுக்கு இருக்கிறது. எனக்கு சத்குருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அதாங்க, முழுக்க முழுக்க புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் கருணை மயமானவராக இருக்க முடியாது. உள்ளத்தில் கொஞ்சம் உன்மத்தம் வேண்டும். நீங்க வந்து அம்மா பார்க்கும் பொழுது இதயத்தை எடுத்துட்டு போகணும், ஆடிட்டரை பார்க்கும் பொழுது மூளையை எடுத்துட்டு போகணும், மாத்தி வைக்கப்படாது. தண்ணியில மீனுண்டு, தரையில மானுண்டு, மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு. இவ்வளவுதான். உன்மத்தமா இருக்க வேண்டும் சொல்லி, இதுதான் பஞ்ச். கிருஷ்ணன் என்பவன் இப்படித்தான் இருந்தான். இதோட வந்து சிறப்பா நீங்க வந்து கிருஷ்ணனுடைய கேரக்டரை வைக்க முடியாது. அறவழியை நிலைநாட்டுவதே கடமையென வாழ்ந்தவன், தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன், வருவேன் என்று சொன்னவன், மூடத்தனமான சடங்குகளை எல்லாம் உடைத்த புரட்சிக்காரனாகவும் வாழ்ந்தவன். அவன் தான் உன்மத்தம். ஜெயதேவருடைய அஷ்டபதி பார்த்தீங்கன்னா ராதைகிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான், கெஞ்சுவான். அந்த மாதிரி ஆனா முடிச்சுட்டான். ஆனா எதுலையுமே படலையே, எல்லாவற்றிலும் இருந்தான், எதுவும் அவனை தொடவில்லையே. போர் முனையில் இருந்தான், சமாதான நடவடிக்கைகளில் இருந்தான், சல்லாபங்களில் திளைத்தான், சங்கீதமயமாக இருந்தான், சாத்திரங்களுக்கெல்லாம் மூலமாக திகழ்ந்தான், நண்பனாக இருந்தான், மரியாதை செய்பவனாக இருந்தான், ஒப்பற்ற சீடனாக இருந்தான். இப்படியெல்லாம் இருந்தான். ஆனால் எதுவும் அவனை தொடவில்லை என்றால் கிருஷ்ணன் நமக்கு என்ன வித்தையை காட்டுகிறான் என்று சத்குருவிடமிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்றால், நீரில் நிழல் போல் நனையாமல் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். A shadow never gets wet. It never gets drowned. நீரில் நிழல் போல் நனையாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாடம். ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்களும் அவனாகவே இருந்தான். அப்படிதான் இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் இட்ஸ் நாட் கம்ப்ளீட். அதனால்தான் அக்கார்டிங் டு சத்குரு ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரம் தான் பூரணம் என்றார். அவர் கொண்டாடுவதற்கு காரணம் பன்முகம். எல்லாம் எனக்கு பரிச்சயமான முகம் அந்த கடவுளிடம் இல்லை என்றால் என்னால் அணுக முடியாது, எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படாது. அதைத்தான் சொல்ற. அவன் யார் வேணா, இப்போ இந்த புத்தகத்துல பலாச்சொலைய உதாரணமா காட்டினாங்க இந்திராமா, ரொம்ப அருமையான உதாரணம். இங்கிருந்து நான் வந்து வெற்று கையோடு போவதில்லை,
இப்போ வந்துட்டு போன எம்ஜி ராகவன் எனக்குன்னு ஒரு பலாப்பழத்தை வாங்கி ரிசப்ஷனில் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். மனசு முழுக்க அதில் தான் இருக்கேன். எப்படின்னா கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஃபேசினேட்டிங் திங் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியும் முழுமையானது. அவனுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியை நாம் பின்பற்றினாலும், அதன் மூலம் அவனை நாம் தொழுதாலும் அதே முக்தியை, மோட்சத்தை, விடுதலையை நாம் பெறுவோம். பாலகிருஷ்ணனா இருந்தா போதும், அவனை தொழுதா போதும். ராதா கிருஷ்ணனா இருந்தா போதும், கீதா கிருஷ்ணனாக இருந்தா போதும். ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை நம்ம பிடித்து கொண்டோமானால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நூலில் ஒரு அத்தியாயம் இருக்குல்ல, ஒரு அத்தியாயமும் இட் இஸ் கம்ப்ளீட் இன் இட்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு அத்தியாயம் படிச்சா போதும், ரேண்டமா படிக்கலாம். ஒரு அத்தியாயம் படிச்சா கரெக்டாக அது உங்களுக்கு ரெலவெண்டா. ஒரு அத்தியாயமும் முழுமையா இருக்கு. அது சுபா அதை எழுதும்போது ஒரு தொடர்ச்சிக்காக ஒரு லிங்க் போடுறாரு. அந்த லிங்க் தேவையில்லை. அது இல்லாமலும் நல்லா இருக்கு, இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி கண்ணனுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமும் முழுமையாக இருந்து அவனை பின்பற்றத்தக்கனவாக அவனை அடைவதற்குரிய உபாயமாக இருந்ததோ, அதுபோல கிருஷ்ண லீலை என்பது, வாழ்வை கொண்டாடும் முறை என்பது இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முழுமையாக சொல்லப்படுகிறது என்பதுதான் இதனை நூல் என்று கொண்டாடினீர்களானால் அதனுடைய சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். இந்திரோத்சவம்லாம் பார்த்தோம். நாம நம்முடைய எப்போ ஒரு எக்ஸாஸ்பரேட்டடா சொல்றாரு, டைம் முடிஞ்சிடுச்சுன்னா. எனவே இன்னொரு அருமையான வார்னிங் சாட்டையடி மாதிரி கொடுக்கிறார். வாழ்க்கையினுடைய ஆனந்தமான கணங்களை உணர்ந்து கொள்ளாமலே இறந்து போவது மனித வர்க்கத்துக்கே எதிரான ஒரு குற்றம். சூப்பர் சூப்பர். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், ஆண்டவனுக்கு அழுமூஞ்சிகளை பிடிக்காது. ஆமா, ஆனந்தத்தை நோக்கிய பாதையும் ஆனந்தமயமாக இருந்து விடக்கூடாதா? இருக்கலாம். பக்தியிலே துக்கம் கலந்தால் அது பக்தி ஆகாது. புரிஞ்சுக்கணும். நம்முடைய துன்பங்கள் வேறு, அவனை அடைவது என்பது வேறு. இந்த துன்பங்களுக்கு அவனிடம் தீர்வு வேண்டுவது என்பதோடு நிறுத்தி கொண்டால் மேலும் துன்பத்தில் தான் மூழ்குவோம். இந்த துன்பங்களுக்கு காரணம் எதுவோ அதற்கு தீர்வு வேண்டும் என்றால் நமக்கு தீர்வு கிடைக்கும். எல்லாம் போயிடும். காடே பற்றி எரியும் பொழுது ஓரிரண்டு ஈர விறகுகளா தப்பிக்காது. அது மாதிரி அப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம கேட்க ஆனந்தமான கணங்களை உணர்ந்து கொள்ளாமலே இருப்பது மனித வர்க்கத்துக்கு எதிரான குற்றம். கிருஷ்ணனிடம் எப்போதும் இருந்தது ஒன்று, எப்போதுமே இல்லாதது ஒன்று என்பதை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு சத்குரு. என்ன தெரியுமா? எப்போதும் இருந்தது புன்னகை. அவன் ராதையோடு இருக்கும் போது மட்டுமல்ல, சிசுபாலனுடைய சிரத்தை கொய்த போதும் அந்த புன்னகை இருந்தது. அவன் தேரிலேறி கீதை சொன்ன போதும் புன்னகை இருந்தது. கோபப்படும் பொழுதும் அவன் உடம்பு சிவந்த போதும் அவனுக்கு புன்னகை இருந்தது. அதுதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கின்ற அற்புதமான பாதையில் கிடைக்கக்கூடிய வெற்றி. என்றைக்குமே இல்லாதது ஒன்று, என்றைக்குமே இருந்தது புன்னகை, என்றைக்குமே இல்லாதது மெத்தனம். சோர்வு, மனச்சோர்வுக்கு பேர் தான் மெத்தனம். உடற்சோர்வு ஃபெட்டிக், அது கொஞ்ச நேரம் இருந்தால் சரியா போயிடும். சத்குருவில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா சரியா, ஒரு நல்ல காஃபியோட கொடுப்பாரு எதுனா, இதெல்லாம் தெரியாதா அவருக்கு, சரியா போயிடும். ஆனா அந்த மனச்சோர்வு இருக்கு பாருங்க, மென்டல் லெத்தார்ஜி, ரொம்ப கொடியது. அதுதான் மெத்தனங்கிற வார்த்தையை சுபா அழகா எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. என்றும் இருந்தது புன்னகை, எப்போதும் இல்லாதது மெத்தனம். இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காம்பினேஷன் என்று சொல்லி நிறைவாக ஒரு பாடலோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். சந்தோஷப்படுறேன். கண்ணான கண்ணன் இவன் பொல்லாதவன், கண நேரம் கண் முன்பு நீந்தாதவன். கண்ணான கண்ணன் இவன் பொல்லாதவன், கண நேரம் கண் முன்பு நில்லாதவன்.
எண்ணத்தை ஒரு நாளும் சொல்லாதவன், அன்பென்னும் பூங்காற்றில் புல்லானவன், ஆராத முதமடி என் மாதவன், அலைப்பாயும் நெஞ்சுக்கு இவனாதவன், ஆராத அமுதமடி என் மாதவன், அலைப்பாயும் நெஞ்சுக்கு இவனாதவன். மனமென்னும் மலரெங்கும் இவனாசனம், மறைவான கனவெங்கும் ஆலிங்கனம், நினைவே என் மணிவண்ணன் பொன்வாகனம், நீலக்கடல் மேனி என் ஆலயம், இல்லாத கண்ணீரில் திருமஞ்சனம், நிழலாடும் உயிர் வீசும் வெண்சாமரம், இல்லாத கண்ணீரில் திருமஞ்சனம், நிழலாடும் உயிர் வீசும் வெண்சாமரம். கண்மூட முடியாத அழகல்லவா, கனவுக்குள் கனவான சுகமல்லவா, கண்மூட முடியாத அழகல்லவா, கனவுக்குள் கனவான சுகமல்லவா, கவிதைக்குள்ளே வந்த நிஜமல்லவா, என் கண்ணங்களை தாங்கும் புஜமல்லவா, அடிமைதான் அவன் நெஞ்சில் பூவல்லவா, அதிகாலை உதயம் அவன் கண்ணல்லவா, அடிமை நான் அவன் நெஞ்சில் பூவல்லவா, அதிகாலை உதயம் அவன் கண்ணல்லவா. இருளோடு விளையாடும் வனம் என் மனம், இசை என்னும் ஒளியாக வரும் உன் பதம், இருளோடு விளையாடும் வனம் என் மனம், ஒளி அஞ்சி ஒளிகின்ற பேதை மனம், ஒளி அஞ்சி ஒளிகின்ற பேதை மனம், திசையெங்கும் கதிரான குந்தன் முகம், அழுதாலும் தொழுதாலும் தீராதது, ஆனந்தமே கண்ணன் பேரானது, அழுதாலும் தொழுதாலும் தீராதது, ஆனந்தமே கண்ணன் பேரானது, அழுதாலும் தொழுதாலும் தீராதது, ஆனந்தமே கண்ணன் பேரானது. மிக பொறுமையாக உட்கார்ந்து என்னுடைய மழலை பேச்சை கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து பேசுமாறு பணித்த மரபின்மைந்தன் முத்தையாவுக்கும், என்னை பிடித்து இழுத்து வைத்த அன்பு நண்பர் விஜய்க்கும், அவர் இதற்காக மேற்கொண்ட சிரமங்களுக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பர்களே, இன்றிலிருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பதுதான் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும். ராதை என்பவள் கண்ணனை நாம் அடைவதற்காக கண்ணனே விதித்திருக்கின்ற பாதை என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொண்டாடுவோம் என்றும் சொல்லி, நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்கின்ற எச்சரிக்கையை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.